மின்சாரத்துறை பற்றி தெரியாத உண்மைகள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சங்கு சக்கரம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் மிக முக்கியமான, அதே சமயம் நாம அவ்வளவு கவனிக்காத ஒரு விஷயத்த பத்தி தான். அதுதான் நம்ம மின்சாரத்துறை, டான்ஜெட் கோ. நாம ஸ்விட்ச் போட்டா லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. ஆனா இதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்க மின்சாரத்துறை என்னென்ன வேலைகளை செய்றாங்கன்னு தெரியுமா? வாங்க ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். மின்சாரத்துறையின் முக்கிய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை புரிந்து கொள்ள எளிமையான விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. மின் விநியோகத்தை பராமரித்தல். மின்சாரத்துறையின் மிக முக்கியமான பணி நுகர்வோருக்கு தடையற்ற மற்றும் சீரான மின்சாரத்தை வழங்குவது. மின்தடை சரி செய்தல். மின் பாதைகளில் ஏற்படும் பழுதுகள், மின்கம்பிகளில் ஏற்படும் மின்தடை ஆகியவற்றை புகார் வந்தவுடன் சரி செய்தல். மின்மாற்றி பராமரிப்பு. மின்மாற்றிகளின் செயல்பாட்டை அவ்வப்போது ஆய்வு செய்து பழுதடைந்தால் அவற்றை மாற்றுதல். முன்தடுப்பு பராமரிப்பு. பருவமழை காலத்திற்கு முன்பாகவே மின்கம்பிகள் மீது மரக்கிடரல் படராதவாறு வெட்டுதல் மற்றும் மின்கம்பங்களை சீரமைத்தல் போன்ற பணிகளை செய்தல். புதிய மின் இணைப்புகள் வழங்குதல். வீடுகள், வணிக வளாகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவைக்கேற்ப மின் இணைப்புகளை வழங்குதல். விண்ணப்பங்களை பெற்று விதிமுறைகளின்படி ஆய்வு செய்து மீட்டர் பொருத்துதல். மின் நுகர்வுக்கான மீட்டர்களை பதிவேற்றம் செய்தல். மின் அளவீடு மற்றும் கட்டண வசூல். மின் கணக்கீடு. ஒவ்வொரு மாதமும் அல்லது 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் பயன்பாட்டை கணக்கீடு செய்து அதற்கான கட்டணத்தை சரியாக தீர்மானித்தல். கட்டண வசூல். நுகர்வோர் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான வசதிகளை செய்து தருதல் மற்றும் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு மின் துண்டிப்பு நடவடிக்கைகளை விதிமுறைப்படி மேற்கொள்ளுதல். மின்சார பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு. விபத்து தடுப்பு. மின் கம்பங்களில் விபத்து ஏற்படாதவாறு பாதுகாப்பான தூரத்தையும் கட்டமைப்பையும் உறுதி செய்தல். அவசரகால பணிகள். வாகனங்கள் மின்கம்பங்கள் மீது மோதுவது போன்ற அவசர காலங்களில் விரைந்து சென்று சரி செய்தல். நுகர்வோர் விழிப்புணர்வு. மின்சாரத்தை சேமிப்பது எப்படி, மின் உபகரணங்களை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். கட்டமைப்பு மேம்பாடு. புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்தல். பழைய மின்கம்பிகள் மற்றும் மின்மாற்றிகளை திறன்மிக்க புதிய கருவிகளை கொண்டு மாற்றுதல். மின் விநியோகத்தை நவீனமாக்கி மின்னழுத்த குறைபாடு போன்ற பிரச்சினைகளை தீர்த்தல். உங்கள் பகுதியில் மின்சாரம் தொடர்பான உதவி தேவைப்பட்டால் மின்தடை புகார் 1912 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் சேவைகள். மின் கட்டணம் செலுத்துவதற்கும் புதிய இணைப்புக்கு விண்ணப்பிப்பதற்கும் டான்ஜெட் கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தலாம். இந்த துறை சார்ந்த களப்பணியாளர்கள், RWE ஸ்டாஃப்ஸ், பிரிவு அலுவலர்கள், செக்ஷன் ஆபீசர்ஸ் முதல் தலைமை பொறியாளர்கள் வரை தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட பகுதிகளின் மின் தேவையை உறுதி செய்யும் பொறுப்பில் உள்ளனர். இனிமேல் கரண்ட் போனா ஒரு நிமிஷம் யோசிங்க. நமக்காக களத்துல இறங்கி வேலை செய்யற அந்த ஊழியர்களுக்கு நாம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு. உங்களுக்கு மின்சாரம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா 1912ங்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சங்கு சக்கரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.